முத்தாள அம்மன் வந்து முத்தாடுது, முத்தமிழே மீனாட்சி பொழுது ஆளுது, கொத்தோடு மலரெல்லாம் மனம் வீசுது, உந்தன் கோபுர கலசத்திலே ஒளி வீசுது.
முத்தாளம்மா பூஞ்சோலி நீ இருக்கு அலங்காரம்மா பூமாரி பொன்மாரி முத்தாளம்மா பாண்டி கோயில் பூஞ்சோலி நீ இருக்கு அலங்காரம்மா வைகடதி கரையோரம் வண்ணத்தமிழ் இசை கேட்டு வைகடதி கரையோரம் வண்ணத்தமிழ் இசை கேட்டு வெள்ளி மீன்கள் வந்து வந்து துள்ளி விளையாடுதம்மா வெள்ளி மீன்கள் வந்து வந்து துள்ளி விளையாடுதம்மா முத்தாள அம்மன் வந்து முத்தாடுது முத்தமிழ மீனாட்சி பொழுது ஆளுது கொத்தோடு மலரெல்லாம் மனம் வீசுது உந்தன் கோபுர கலசத்தில் ஒளி வீசுது முத்தாள அம்மன் வந்து முத்தாடுது முத்தமிழ மீனாட்சி பொழுது ஆளுது முத்தமிழ மீனாட்சி பொழுது ஆளுது முத்தமிழ மீனாட்சி பொழுது ஆளுது பாடு நம்ம தேவர் புகழை பாடு பாடு மனமே பாடு நம்ம தேவர் புகழை பாடு பசும்பொன்னிலே பிறந்த நமது தெய்வத்தையே பாடு தெய்வத்தையே பாடு பாடு மனமே பாடு நம்ம தேவர் புகழை பாடு உக்கிரபாண்டி தேவர் மகன் உக்கிரபாண்டி இந்திராணி ஈன்றெடுத்த செல்வம் உக்கிரபாண்டி இந்திராணி ஈன்றெடுத்த செல்வம் உணமுத்துராமலிங்கமே பெயர் வளைத்த தங்கம் ஆன்மீக வழியில் சென்ற அன்பு கொள்கை என்றார் ஆன்மீக வழியில் சென்ற அன்பு கொள்கை என்றார் அவர் தேதீனி உயிர் மூச்சா வாழ்ந்து சென்ற தெய்வத்தை பாடு மனமே பாடு நம்ம தேவர் புகழை பாடு பசும்பொன்னிலே பிறந்த நமது தெய்வத்தையே பாடு தெய்வத்தையே பாடு பாடு மனமே பாடு நம்ம தேவர் புகழை பாடு அடிமை வாழ்வே தேவர் மகா அடிமை வாழ்வே அகத்திடவே அந்நியராட்சி எதிர்த்தான் அடிமை வாழ்வே அகத்திடவே அந்நியராட்சி எதிர்த்தான் நாட்டுக்காக உழைத்து பல தியாகங்களை செய்தான் நேதாஜி நண்பரான தேசமெல்லாம் புகழும் பெற்றார் நேதாஜி நண்பரான தேசமெல்லாம் புகழும் பெற்றார் அந்த வான பூமி உள்ளவரை வாழ்த்தி அவரின் புகழை பாடு மனமே பாடு நம்ம தேவர் புகழை பாடு பசும்பொன்னிலே பிறந்த நமது தெய்வத்தையே பாடு தெய்வத்தையே பாடு பாடு மனமே பாடு நம்ம தேவர் புகழை பாடு ஏறாத மலை ஏறி எருது ரெண்டு தத்தளித்தேன் மாறாமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவனே ஏறாத மலை ஏறி எருது ரெண்டு தத்தளித்தேன் மாறாமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவனே மாறாமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவனே ஏறாத மலை ஏறி எருது ரெண்டு தத்தளித்தேன் மாறாமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவனே
நன்கொடை, செய்முறை, செயல் விளக்கம். மேலப்பாறைக்குளம் ஸ்ரீ வெயில் உகந்தம்மன் உற்சவ திருவிழாவிற்கு இன்றைய நாடகம் உபயதாரர் கே. நடுங்குளம் கோட்டைராஜ், செல்வ மீனாட்சி, மாறன் முகில் செல்வம் அவர்களுக்கு மேலப்பாறைக்குளம் கிராமத்தின் சார்பாக நன்றி என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். நேற்றைய தெம்மாங்கு பாடல் கலை நிகழ்ச்சி முத்தாரம்மன் போர்வெல்ஸ் அவர்கள் உரிமையாளர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு மேலப்பாறைக்குளம் கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காவல்துறை அதிகாரி அவர்கள் மேடைக்கு வரும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். வெங்கடேஸ்வரா ஆடியோஸ் உரிமையாளர் காந்திராஜா அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அம்மன் கோவிலுக்காக நன்கொடை வழங்கிய திருவாளர்கள் மேலப்பாறைக்குளம் ரா. கோவிந்தன் 501 ரூபாய், உடையநாதபுரம் மு. ரங்கசாமி 1051, கீழராமநிதி எஸ். ராமமூர்த்தி 2001, உமா முருகவேல் 1000, மு. முத்துச்சாமி மங்கையர்கரசி 1000. வாசிக்க வாங்க, நாடகம் லேட் ஆகுது. அனைவரும் மேடைக்கு வரும்படி, வாசிப்பவர்கள் அனைவரும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். சென்னை வெனிதா 1 கிராம் தங்க காசு, கருப்பசாமி செட்டிகுளம் ஆட்டுக்கிடாய், கோட்டைராஸ் நெடுங்குளம் ஆட்டுக்கிடாய் 2, தா. வீரப்பத்தேவன் செட்டிகுளம் 2000, முத்துமகன் செல்வன் மேலப்பாறைக்குளம் 1001, பே. மு. சக்தி மதனா அகிலன் 1001 ரூபாய். ராஜலட்சுமி சுருளிப்பட்டி 1001 ரூபாய். மு. ராமன் என்ற முனியாண்டி முத்துமாரி 10,001, கைப்பட மகாலட்சுமி 501, மேலப்பாறைக்குளம் வெற்றி 501, நா. சி. செந்தூர் பாண்டியன் மேலப்பாறைக்குளம் 1000, சோழநேந்தல் எம். ராமகுமார் 1000, கே. செட்டிகுளம் கா. மாரிமுத்து கோழி வியாபாரி 500 ரூபாய், கே. செட்டிகுளம் மு. சர்மலாதேவி அவர்கள் 1000 ரூபாய். அனைவருக்கும் மேலப்பாறைக்குளம் கிராமத்தின் சார்பாக நன்றி என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் வாசித்த அனைவரும் மேடைக்கு வந்து பொன்னாடை வாங்கி செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பொன்னாட போத்தையில் கை தட்டினா என்ன கட்டுப்பாடா? என்ன பிரதிக்கல? என்ன அண்ணன் காந்திராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. முளைப்பாரி வளர்த்தவர்கள் தங்கப்பாண்டி, சே. முத்து, சி. முகேஷ், ஆ. சேர்வாரன், இந்த 4 பேரும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். மேலப்பாறைக்குளம் சே. முருகன், மு. அழகுராஜா நன்கொடை ரூபாய் 1001, மேலப்பாறைக்குளம் சி. அழகர்சாமி தங்கம், ஆ. முகலியாசிரி, ஆ. மகிழினி நன்கொடை ரூபாய் 5001 வழங்கியிருக்கிறார்கள். அன்னார் குடும்பங்களுக்கு கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
எங்களுக்கு பொன்னாடை போத்திய கிராம பொதுமக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறோம். காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் மேடைக்கு வரும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய பாரக்குளத்தில் இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்கள் அவர்களுக்கு நமனாந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விட வருகிறேன். உடையநாதபுரம் வன்சிகா முத்துக்காலை ரூபாய் 501 வழங்கியுள்ளார். அவர்கள் குடும்பத்துக்கு கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முத்தாரம்மன் போர்வெல்ஸ் உரிமையாளர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. இந்த கிராமத்தில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் முகேஷ் என்பவர் உரியடித்து வெற்றி பெற்றுள்ளார். அவர்களுக்கு ரூபாய் 1000 நன்கொடையாக வழங்கப்படுகிறது. ஆறுமொழிய கலையரசு KR ராமதாஸ் அவர்களுக்கு மிருதங்கம் வாசிக்கும் சிவா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஆல்ரவுண்டு இசைக்கும் சரவணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. தாளம் இசைக்கும் ராமர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. உடையநாதபுரம் ராமலிங்கம் அவர்கள் 501 ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளார். அவர் குடும்பத்திற்கு கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலப்பாரக்குளம் ராமன் அவர்கள் மகன் முனிசாமி அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். வணக்கமே.
பெரியவர்கள் சார்ந்து பெரியோர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த திறமை அன்பு சார்ந்து தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனதருமை அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் பெருங்குடியா ஆமா ஏற்போட்டுக்கிட்ட நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும் நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்தை காண வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொறுக்குற்றம் இசைக்குற்றம் மசைக்குற்றம் அபிநய குற்றம் ஆகிய எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் கைகொண்டு நாங்கள் 1000மோ 5000மோ எவ்வளவு தப்பு பண்ணினாலும் பண்ற தப்புக்கு தான் காசு ஈசை மட்டும் பிடிச்சுக்கிறாம நல்ல முறையில் நாடகத்தை அனைவரும் கண்டிருக்கணும். அனைவருக்கும் வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. நாடகத்தை ஆரம்பிச்சாச்சுன்னா இதுல கோமாளி வந்துட்டேன்னா நாடகத்துல கோமாளி வந்து பப்புன்னு மைக்கில் வாய வச்சுட்டா நீங்க 4 பேரும் டப்பு டப்புன்னு அடிச்சிடும். நீ வாயை திறந்து நாங்க அடிக்கிறாள் இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு நடக்கின்ற நாடகம் என்ன நாடகம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஏன்னா அதுல பாதி பேர் தான் நாடகத்தை பார்க்க வந்திருப்பீங்க, சரி, மீதி பேர் நாடகம் பார்க்க வந்திருப்பீங்க. வீட்டுல புருஷன்காரன் தண்ணியை போட்டு படுத்து கிடக்கானே இவன் முகர்ல முடிக்கிறதுக்கு இங்கேயாவது பாப்போம்னு பாதி குரூப் வந்துடும். தெளிஞ்சோடனே இம்சை பண்ணுவானே. எந்த ஒண்ணுக்கு நிறைய பேர் பாவம் உண்மைக்கு மன வேதனையில தெரியுதுங்க. தெளிஞ்ச உடனே இம்சை பண்ணுவானே. தெளிஞ்சிட்டாலும் பிரச்சனையே, தெளிய தெளிய தெளியத்தான் கொடுமையே. மனுஷனுக்கு தெளிகிறது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா தெளிய தெளிய நீங்க கிளம்புற மாதிரி பெரிய பெரிய பிரச்சனை சமாளிக்க இருக்கும். சித்தப்பு எல்லா பேருக்கும் ஒரு விதமான மனத்துல அழுத்தம் இருக்கத்தே செய்யும். இதயத்துல அந்த இதயத்துல அழுத்தத்தை புள்ள குறைக்கத்தான் இப்படி திருவிழா வச்சு நாடகம் பாக்குறது. முத திருவிழா எதுக்கு வச்சாங்க தெரியுமா? எதுக்கு வச்சாங்க? திருவிழாத்தை ஊர்ல கூட்டம் கூடுவாங்க, பிரிஞ்சு போன சொந்தமெல்லாம் திரும்பி சேர வாய்ப்பு இருக்கு, அதுக்காண்டி திருவிழா வச்சாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. திருவிழா அன்னைக்கு தான் சண்டையை போட்டு குடும்பத்தை பிரிக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? அன்னைக்கு தான் கூட்டம் கூடும் கோத்தங்கம்னு அடிச்சு வீரத்தை காட்டுறது. அதுல என்ன விஷயம் இருக்கு? விஷயம் நிறைய இருக்கு. இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் என்ன நாடகம் தெரியுமா? என்ன நாடகம்? என்ன நாடகம்? வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம். விளக்க மாதிரி பிய்ய போகுது. என்ன உசிர கொடுக்குற வீரபாண்டிய வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம். முருகனுக்கும் வள்ளிக்கும் இன்னைக்கு திருமணம். நான் ஒன்னும் தப்பா சொல்லல. என்ன? இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை யார வணங்குறாரு? திருச்செந்தூர் முருகப்பெருமான். அப்படியே வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஆள் இருந்தாலும் வெள்ளையம்மாண்டு ஒரு ஆள் கூட்டு வந்திருக்கோம். நீங்க ஒரு வார்த்தை தந்துடுறீங்க. ஏன்னா இந்த நாடகமா இல்ல எங்க சின்னம்மா. சின்னம்மா உங்க சின்னம்மாடா. அதனால ஏன்னா அந்த நாடகம் முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் நடந்த காதல் திருமணம். This is love story. எஸ், லவ் ஸ்டோரி. ஓகே. இந்த லவ் ஸ்டோரியில முருகன் வந்து வள்ளியை எப்படி கல்யாணம் பண்ணினாரோ பண்ணலையா படத்தோட கிளைமேக்ஸ் கடைசியில தான். ஆனா இங்க நிறைய பேர் அதை பாக்குறதே கிடையாது. பப்பு டான்ஸ் முடிஞ்ச உடனே என்னமோ எதிரிய பார்த்த மாதிரி எங்களெல்லாம் அனாதை வீட்டுல நேர்ந்து விட்டு போற மாதிரி பாய சுருட்டி கக்கத்துல சுருட்டி வச்சுக்கிறது. இது மட்டும் போறது கிடையாது, பக்கத்துல இருக்கிற பொம்பளை அப்பதான் தலைய சுரண்டும். அந்த ஆத்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டா நாடகம் பார்த்துக்கிருக்கேன். என்னடி வா போவான், எதுக்கு தூமையா குடிக்க என்ன பேசிக்கிட்டே இருக்கான், அது எப்படி அவங்களுக்கு தெரியும்? ஆடி போவான். இப்படியே இருக்கிற அளப்பெல்லாம் கிளப்பிட்டு போய் இன்னைக்கு யாராவது இந்த கூட்டத்துல ஒரு ஆளு நகண்டு வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்க, என்னடா பண்ணிடுவ? விடிய காலம் மடப்புறம் போய் உங்களை மண்ணவாரி தூத்துறாலும் நானாத்தான் இருப்பேன். ஆத்தாடி சாமி விஷயம்ப்பா. நாடகத்தையும் பார்க்காம வீட்டுக்கு போனதான் புழு புழுன்னு இருக்கும். சித்தப்பு, இந்த உலகத்திலே மிகவும் கொடுத்து வச்சவர் யார் தெரியுமா? யார் அது? தமிழ்நாட்டின் கண்கள் நம் பெண்கள். என்ன சொல்றீங்க? ஏன்னா கோயில் இல்லாத ஊர்ல குடி இருக்க கூடாது, கொழுந்தியா இல்லாத வீட்டுல பொண்ணு எடுக்க கூடாது, ஒயின் ஷாப் இல்லாத ஊர்ல இருக்கவே கூடாது. பொம்பளை எல்லாம் விளக்கமாத்த கொண்டு அடிக்கின்ற ஏற்கனவே ஒவ்வொரு புருஷனையும் திருத்தப்படுற மாதிரி பெரும்படா இருக்கு. ஒயின் ஷாப்ல அவங்க திருத்தக்கூடாது. அதான் பாக்குறேன். எவ்வளவு பாத்தீங்களா? இப்ப இன்னொரு பிரச்சனை கேட்டீங்கன்னா எல்லா பேருமே கட்டிட பொண்டாட்டிக்கு மதிப்பு கொடுத்துறாங்களா? என்ன அப்படி சொல்றீங்க? ஒரு சில ஆளுங்க மதிப்பு கொடுக்குறியா? என்ன சொல்றீங்க? ஒரு சில ஆளு இன்னும் பயந்து போய் தான் வீட்டுல இருக்கா. ஏன் தெரியுமா? அத யாரா சொல்றது? பொண்டாட்டி மேல பயம் கிடையாது, பொண்டாட்டி மேல வச்ச மரியாதை. இப்போ இங்க இருக்கிற என்ன பார்த்தா ஆத்தாக்கா நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கீங்க. ஆமா. இப்போ இந்த உலகத்துல வாயில பல்லு இல்லாத மனுஷனை கூட பார்த்து போடலாம், சரி, பாக்கெட்ல செல் இல்லாத மனுஷனை பார்க்க முடியுமா? ஆமா தம்பி. உங்க டிஸ்ப்ளே ஆன் பண்ணுங்களே. என்ன வச்சிருக்கீங்க முன்னாடி போட்டோவா? அம்மா என் பெத்த தாய் படம். நீங்க சித்தப்பா? நான் முருகப்பெருமான். முருகப்பெருமான் படம். இப்ப இங்க இருக்கிற பெண்கள்ல ஒரு தாழ்மையான வேண்டுகோள். எங்க இம்புட்டு பேர் உட்காந்துருக்கீங்கல்ல, யாரெல்லாம் ஜெல்லு வச்சிருக்கீங்களோ, யாரெல்லாம் டிஸ்பிளேல உங்க புருஷன் போட்டா வச்சிருக்கீங்க, கை தூக்குங்க. அப்போ
சாமியை நினைச்சு உண்மையா தூக்கணும். தூக்கணும். ஒரு சனம் தூக்கல. புருஷன் போட்ட நகை மட்டும் இனிக்குது, புருஷன் போட்டா மட்டும் கசக்குது. ஏன் அதுக்கு ஏன் வைக்குது இல்ல? ஏன் வைக்குதுங்கல்ல? அதெல்லாம் நேத்து ஒரு ஊர்ல ஒரு ஒம்பளை சொல்லுது, அவனை எல்லாம் வீட்டுல வச்சிருக்கதே பெருசு தம்பி, போட்டா பேர் நான் பாங்கலாக்க மாட்டேன். வெக்கம், வேதனை, அவமானம். சீச்சி. ஆனா ஆம்பளை நம்ம ரோசப்பட மாட்டேன். பொண்டாட்டியே அடிச்சு அடிச்சு விட்டுக்கிட்டு தெரியணும். பொண்டாட்டினா மிரட்டி வைக்கணும்டா. தம்பி இப்படித்தான் நிறைய பேர் உள்ள ஊம குத்து வாங்குறாங்க கதவை பூட்டிக்கிட்டு. அத நீ சொல்றவாரு. இது இப்படித்தான் சித்தப்பா. ஒரு முரட்டு பொம்பளை ஒருத்தி இருந்திருக்கா. முரடா? இந்த தண்டி பொம்பளை காளிக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஆமா, இந்த பொம்பளை ஒருத்தி இருந்திருக்கா. உங்களுக்கு புருஷன் ஒருத்தி ஆளு நோஞ்சான். இந்த பெட்டிக்கார மாதிரி வச்சுக்கிறோம். ஆமா. இதுல என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, இந்த வீட்டுல ஆம்பளை தான் பொம்பளை இருக்கான், பொம்பளை தான் ஆம்பளை இருக்கு. எப்படி சொல்றீங்க? புரியுறது மாதிரி சொல்லுங்களேன். இந்த பொம்பளை தான் டெய்லி வேலைக்கு போய் சம்பாரிச்சு வரும். ஓஹோ. இந்த புருஷங்காரன் வீட்டுல சோறாக்குவான், வட்டி தேய்ப்பான், துணிமணி துவைப்பான். பிள்ளைங்க வெளியே வெளியே போச்சுன்னா குண்டிய. இதுல இந்த பொம்பளைக்கு ஒரு நாள் சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம்? நம்ம வீட்டுல விட்டுட்டு புருஷனை போறோமே, இவன் ஒழுக்கமா தான் வீட்டுல இருக்கானா, ஊர் மைய போயிடறான்னு இந்த பொம்பளைக்கு சந்தேகம். நம்ம டிபார்ட்மெண்ட் கவனிச்சுக்கங்க. இந்த பொம்பளை வேலைக்கு போயிட்டு போன் அடிக்குது. சரி. புருஷன்காரனுக்கு. ஹலோ ஹலோ ரிங் எடுத்து விடுறாங்க. சரி சரி. ஹலோ ஹலோ. என்னம்மா? ஏங்க வேலைக்கு வந்துட்டேங்க. சரிம்மா, எங்க இருக்கீங்க? ஏமா வீட்டுலாமா இருக்கேன். என்னம்மா உண்மையா சொல்லுங்க, வீட்டுல இருக்கீங்களா எங்கிட்ட வெளியே? ஏமா உன் தலை மேல சத்தியமா வீட்டுலாமா இருக்கேன். அப்படியா? எங்க நீ வீட்டுல தான் இருக்கேன்னா சரியான ஆம்பளை அடுப்பாங்கரை போய் மிச்சியை போட்டு காட்டுறான் இருக்கு. டெஸ்ட் எப்படி கொண்டு பாரு. இவனும் உள்ள போன தூக்கிட்டு போய் மிச்சியை போட்டு காட்டுறான். பாத்தாடி மிச்சி ஓடுதடி. ஆமாங்க. சரி சரி போன வைங்கன்னு வச்சுட்டான். சரி. மறுநாள் வேலைக்கு போட்டு போனிக்கிறான். என்னங்க? என்னம்மா இன்னைக்கு அங்க இருக்கியா? ஏமா வீட்டுலதாமா இருக்கேன். எங்க இன்னைக்கு போய் மிச்சியை போட்டு காட்டுங்க. நாசம்பத்தவ திருந்த மாட்டாவளா? இவனும் போய் போட்டு காட்டுறான். பாத்தியாடி? சரி சரி போன வைங்க வச்சுட்டான். 3 நாத்து லூசு முண்டா போன் அடிக்காம வீட்டுக்கே போயிட்டான். ஐயோ. வீட்டுக்கு போனா புருஷன்காரன ஆளா காணா. பையன் மட்டும் உட்காந்து டீ பாத்துக்கிட்டு இருக்கான். எங்கடா கோப்பக்காரன் ஆளா காணா? எங்கடா உரிமையை பண்ண சொல்றா? எங்க ஓட? அப்பதான் நாசம்பத்து போற பையவள குண்ட தூக்கி உடைச்சு விட்டான். என்னாண்டே தெரியலம்மா. 2 நாளாவே நீ வேலைக்கு போன பின்னாடி அப்பா மிச்ச தூக்கிக்கிட்டே வெளியே போயிடறாருன்னு இருக்கான். இந்த முண்டை மிச்ச தூக்கிக்கிட்டே தெரிஞ்சிருக்கான். நான் யாவும் தூக்கிட்டு அடுத்த வீட்டுல பாச்சிருக்கேன். எங்கனுக்குள்ள ஓட்ட கிடைக்குதா? நான் வீட்டாண்டி இருக்கேன். இந்த லூசு முண்டை புருஷனை சந்தேகம் வருவோம். ஒரு நாளைக்கு மிச்சிய சொல்லும், ஒரு நாளைக்கு கிரேண்டரை சொல்லியிருக்கணும். ஆமா. டெய்லி மிச்சி மேல சொன்னாங்க, மிச்ச தூக்கிட்டே தெரிஞ்சிருக்கேன். ஏன் தம்பி இதே நிலைமை பெட்டிக்காருக்கெல்லாம் வந்துச்சுன்னா கரைச்சான் காவடி எடுத்தது மாதிரி பெட்டியை தூக்கிட்டு பெட்டி தாண்டி வாசிக்கிறேன். வேலை மாத்திக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்படி எல்லாம் ஒரு சில பேரு பொண்டாட்டி கிட்ட தப்பிக்கிறதுக்கு பிளான் போடுவேன். பொண்டாட்டினா மிரட்டி வைக்கணும்டா. பொண்டாட்டி எப்படி மிரட்டுவேன்? உங்க வீட்டுல எப்படி? என் வீட்டுல எல்லாம் என் பொண்டாட்டி, நான் உண்மையை சொல்லணும்னா, என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கா. நான் நில்லுண்டா நிப்பா. உண்மையிலே உன் பொண்டாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. விளக்க மாதிரி பிஞ்சுவோம்டா. மருமகடா. நில்லுண்டா நிப்பா. ஏய் உட்காருனா அப்படியே உட்காருவா. நான் ஒரு கோட கிழிச்சிட்டே வச்சுக்குவேன். அத அப்படி தாண்ட மாட்டா. அடங்கொம்மால. ஏன்டா தாண்ட மாட்டா? ஏன் தாண்ட மாட்டா? நீ என்னடா மயிறு கிழிக்கிறதுன்னு அழிச்சு விட்டு போயிடுவாடா. அப்படி இருக்குடா பொண்டாட்டி உன் நிலைமைனா. நான் எல்லாம் நாடகத்துக்கு கிளம்பிட்டேன்னா திடுன்னு ஓடியாந்து என்ன செருப்பு எடுக்குமா? டேய் என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி நல்பல கருத்துக்கள் சொல்லி சுப்புரவாதம் பாடி வெற்றி திலகமிட்டு போயிட்டு வாங்க நாதான்னு சொல்லி தான்டா நாடகத்துக்கு. சுப்புரவாதம் உண்மையா பொய்யாப்பா? பச்சை மண்ணு போய் சொல்லுமாடா. சுப்புரவாதம் முண்டாட்டி பாடி அனுப்பி விடும். நான் இதை நம்ப. ஆமாடா சங்கு. நிறுத்துற வெங்காயம். என்னமோ வீட்டுக்கு நான் போகாத மறிக்கவும் உண்மைக்குமே வீட்டுக்கு நான் ஒரு நாள் வந்தேன். கல்யாணம் பண்ணி பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு. ஆமா, எதுக்கு வந்திருக்காரு? பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு. எனக்கு 4 வீடு சத்தியமா தெரியாது மீனாட்சிபுரத்துல. அப்பதான் ஒரு அக்கா வாசல்ல குனிஞ்சு கூட்டிக்கு இருந்துச்சு. அக்கா இந்த ஆல்ரவுண்ட் வாசிப்பார்ல சரவணே. ஆமா தம்பி, அவர் வீடு எங்கக்கா? அந்த போஸ்ட் மரத்துக்கு நேரம் போ தம்பி. அங்கன போனாலே சுப்புரவாதம் படிக்கிற சத்தம் கேட்கும். அதான் தம்பி அந்த ஆளு வீடு இருந்துச்சு. எனக்கு என்ன சந்தேகம், அதே போல போஸ்ட் மரத்துக்கிட்ட போனேன். சுப்புரவாதம் படிச்சிச்சு. என்ன ஒரு கொடுமை. எல்லா கோயிலும் சுப்புரவாதம் எப்படி படிக்கும்? கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரபத்மதே உத்திட்ட நரதா தூவம் கௌசல்யா இப்படித்தான் படிக்கும். தம்பி அப்படியே என்னுடைய மனைவி வாய்ஸ் மாதிரியே இருக்கு. வாய்ஸ் உன் மனைவி வாய்ஸ் தான், வேர்டு பட் வேற. பொண்டாட்டி எப்படி படிச்சு தெரியுங்களா? அடங்கோத்தாங்கம்மா வேலைக்கு போனா நாசம்பத்து போறவனே மூடு. பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குற மட்டும் பேசுறான் பாரு. யாரு தம்பி? கட்டிய மனைவியா இருந்தாலும்
பொண்டாட்டிக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். ஏன் அப்படி சொல்றீங்க? சில ஆம்பளைய கெத்தா பேசுவான். ஆ. ஏய் ஆம்பளை, நான் வேலைக்கு போயிட்டு வர்றேன், நான் வச்சா சட்டம் முடியும். ஆனா நான் அடிச்சு சொல்றேன், நம்ம ஊர் மேடையில உண்மைக்குமே கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறவங்க யாருன்னா பெண்கள் மட்டும்தான். ஏன் அப்படி சொல்றீங்க? கவனிச்சு பாருங்க. 5 மணிக்கு எந்திரிக்கணும், வாச தொளிக்கணும், வீடு வாச கூட்டணும், பண்ட பாத்திரம் தேய்க்கணும், உலைய பத்த வைக்கணும், திருப்பி சோறாக்கணும், பிள்ளைல பள்ளிக்கூடத்துக்கு கிளப்பணும், அழுக்கு துணியை துவைக்கணும், வீடு வாசலை கூட்டணும், புருஷங்காரனுக்கு சோத்த போட்டு வேலைக்கு அனுப்பிட்டு வீட்டில் வேலையெல்லாம் பார்க்கணும், திருப்பி 4 மணிக்கு சோறாக்கணும், உலைய பத்த வைக்கணும், வீட்டுக்கு வர பிள்ளைகளுக்கு குளிக்க வைக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும், திருப்பி அதுக்குள்ள 7 8 மணிக்கு புருஷங்காரன் வந்துடுவா, அவனுக்கு கையால் அமைக்கணும், சம்பள காசை கரெக்ட் பண்ணி சோத்துல தண்ணியை ஊற்றி இன்னையை ஊற்றி இதுக்கு படுக்க 10 மணி ஆகும். உண்மைதானத்தா? நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும். உண்மைக்கே பெண்கள் நல்லா அனுபவப்பட்டவங்க. ஏன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க, உங்க கஷ்டம் யாருக்குமே தெரியாது. ஆனால் இவங்க மேல ஏன்னா ரொம்ப பாவப்படுறீங்களா? அப்பத்தே வேலை பார்த்த அலுப்புல இதுக்கு செவனேண்டு குறுக்கு வலிக்குதுன்னு உட்காருங்க, காலை நீட்டி. அந்த நேரம் புருஷன் வீட்டுக்குள்ள வந்துருவேன், வந்து அப்படியே கெத்த காட்டுவாரு. ஏண்டி என்னடி ஒரு ஆம்பளை வர மரியாதை இல்லாம காலை நீட்டி உட்காந்துருக்க? இதே உங்க மாத்தா வீட்டுல சொல்லி கொடுத்தாங்களா? மடக்கடி கால மடக்கடி. யார சொல்லுவியா? பொண்டாட்டிய. ஆனா அவ அப்பாட்டி அப்படி கிடையாது. ஏன்? அவ காலை தூக்கி இவன் தோல் மேல போடுவா. பலே பலே பலே. இன்னும் கொஞ்சம் ஏத்தி போடும். எதுக்கு? நக்குறதுக்குடா. தம்பி பொண்டாட்டிய மதிக்க மாட்டான்னு சொல்ல வர. நீ என்ன தம்பி, உங்க வீட்டுல என்ன, ஊர்ல எப்படி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க வீட்டுல அப்படி எல்லாம் கிடையாது. ஏப்பா இன்னைக்கு எந்த பக்கம் வந்திருக்கோம்? அத்தைய அருப்புக்கோட்டை தாண்டிக்கிட்டு ஒவ்வொரு நாளைக்கு அறந்தாங்கி பட்டுக்கோட்டை வரைக்கும் நாடகத்துக்கு போவோம். வீட்டுக்கு போக எத்தனை மணி ஆகும்? ஒரு 12:30 1 மணிக்கு ஆகும்ல. நான் வீடு போவந்தோட்டி என் முண்டாட்டி அண்ணன் ஆதாரம்லாம் பச்சை தண்ணி குடிக்காம பட்னியா இருப்பாடா. சித்தி உன் மேல வச்ச பாசம். ஆமா, கிழிச்சா நான் போய் தாண்டா உழ வைக்கணும், விளங்காதவளை. ஏய் ஒரு ஆம்பளை வெக்கம் இல்லாம எப்படி இம்புட்டு கூடுதல மானம் கட்டவளை என்ன பொம்பளை மாதிரி சோறா தம்பி முகர பிடிக்காத. அது ஒரு சமையல் கலை தானே. வாழ்ந்தா தங்கராசு மாதிரி வாழணும். நீங்க நான் பொம்பளை மாதிரி சோறல ஆக்க மாட்டேன். ஒன்லி வட்டி சம்பு தேய்க்கிறதோட நீ பாட்டி. வட்டி சம்பா? தம்பி கம் கியர். ஏண்டா நானாவது சமையல் வேலை வீட்டுக்குள்ள, வட்டி சம்பு விளக்குறது வெளியே. உனக்கு வெக்கம் இல்லை? இல்லப்பா, யாருக்கும் தெரியாது, நான் தான் விளக்குறேன். என்ன? ஏன் தெரியாது? என் பொண்டாட்டி நைட்டிய போட்டு தள்ள துண்ட போட்டு கவுத்துக்கிட்டா பொம்பளை மாணிக்கே பாத்ரா யார ஆச்சுட்டு ஓடிடுவாங்க. ஆமா. இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, எல்லா பேருக்குமே மனைவி அமைவாக, சில பேருக்கு தான் நல்ல முறையில் அமையும். இதுல நான் ஆம்பளையிலும் குறை சொல்ல, பெண்களையும் குறை சொல்ல. என்னை பெத்த ஆத்தாக்களுக்கு உங்க குடும்பத்துல ஒருத்தனா நான் ஒரு நல்ல விஷயம் சொல்றேன். எல்லா பேரும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. முக்கியமா கல்யாணமான பெண்கள் ரொம்ப ரொம்ப காது கொடுத்து கேளுங்க. சொல்லு. உங்க வீட்டுல உங்க புருஷன் உங்களுக்கு டெய்லியும் பூ வாங்கிட்டு வந்தால் பொண்டாட்டி மேல பாசம் நினைக்காதீங்க. ஏன்டா சொல்ற? பூக்காரி மேல பாசமா கூட இருக்கலாம். இவன் குடும்பத்தை அழிக்க வந்தவன்டா. டேய் இல்லப்பா, நிறைய பேர் மதிக்க மாட்டான் பொண்டாட்டிய. சரி, இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப இவ்வளவு பெண்கள் இருக்காங்கல்ல, இப்ப பெண்கள்கிட்ட ஒரு கேள்வி. நான் ஒரு பழமொழி சொல்றேன். முதல் வரியை நான் சொல்றேன், 2வது வரியை அவங்க சொல்லணும். எங்க மனைவி அமைவதெல்லாம் நீ பொம்பளைனா? அதுதான் எனக்கும் சந்தேகமா இருக்கு. பெண்களை மட்டும் கேட்டா நீங்க என்ன மதிக்க வச்சிருக்கிற? எங்க யாரும் சொல்லத்தா மனைவி அமைவதெல்லாம், இந்த பழமொழி தெரியுமில்லத்தா, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அப்ப நான் கேட்கிறேன், புருஷன் அமைறதுல என்ன புரோக்கர் கொடுக்கிற வரமா? அருமையான கேள்வி. ஏன் ஆம்பளை யாரும் மதிக்க மாட்டாங்க? ஆண்கள் மிகவும் பாவம். நாங்க என்ன கேட்கின்றோம்? நீங்க உங்க மனசுல கூட எங்களுக்கு இடம் கொடுக்க வேணாம். அட்லீஸ்ட் மோத்தவங்க போய் கொண்டு வர பீரோல் மசூலாவது இடம் கொடுங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? 7 அடுக்கும் பொண்டாட்டி புடவை மாதிரி ஆட்டாட்டா இருக்குது. ஐயோ, ஆம்பளை சட்டையப்பெல்லாம் பாரு, ஆங்கர்ல தூக்குல வைக்கிற மாதிரி. அவா தம்பி, இந்த உலகத்திலேயே சந்தோஷமா இருக்கிறது யார் தெரியுமா? யாரு தம்பி? இப்போதைக்கு இங்க இருக்கிற குரூப் மட்டும்தான், இளவட்ட பிள்ளைய மட்டும்தான். ஏன் தெரியுமா? கல்யாணமா பொண்டாட்டியா பிள்ளையா ஒண்ணுமில்ல, அம்முட்டும் மொட்டுக. அப்படித்தானே நம்மள ஒரு காலம் தெரிஞ்சா. இப்ப கல்யாணம் மனுல இருந்து ஐயோ சோத்துக்கு இப்படி உங்களுக்கு விஷயம் தெரியாதுல்ல. இது உண்மைக்குமே முந்தா நாள் என் வீட்டில் நடந்த ஒரு கொடுமை. கதைக்காண்டி சொல்லல, நீங்க சொன்ன மாதிரியே புதுக்கோட்டையை தாண்டி நாடகம். வீட்டுக்கு போறப்ப 11:45 ஆச்சு. காலைல சாப்பாடு சாப்பிடல, வீட்டில் போய் சாப்பிட்டுக்குறோம். முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எல்லா பேருக்குமே தெரியும், அந்த வீட்டில் டிவியில் சீரியல் போடுவாங்க பார்த்திருக்கீங்களா? கோலங்கள், மெட்டி ஒலி, நாதஸ்வரம், இதெல்லாம் ஒரு 3 மணி நேரம் ஓடும். அப்புறம் செய்தி போடுவியா, அப்புறம் படத்தை போடுவியா, முடிச்சிருவாங்க. ஆனா இப்ப
விடிய விடிய எந்த டிவியை பார்த்தாலும் சீரியல் போடுறான். என்ன சொல்றீங்க தம்பி? விடிய விடியப்பா என்னென்னத்தமா வந்து தொலையுது. ஏன் பொண்டாட்டி ஒரு சீரியல் போயிட்டு இருந்தேன். வீட்டுக்கு போய் அம்மா பசிக்குதுமா சோறு ஊத்துமாண்டேன். அவ ஒன்னும் சொல்ல. சரிங்க மாமா இந்த விளம்பரம் முடியட்டும் போடுறேன்னு சொன்னா. சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கால விளம்பரத்தை போட்டாங்க. மாமா விளம்பரம் போட்டாங்க. இந்த எடுத்து வரணும் அடுப்பாங்கறல போய் தட்டத்துட்டு முன்ன வச்சால. சரி முடிச்சிட்டான். என்னாச்சு? சீரியலை போட்டேன். உட்காந்துட்டா. நீ சத்தம் பாருங்க மாமா விளம்பரம் போட்டோம். சரி நானும் தட்டை வச்சுட்டு உட்காந்துட்டே இருக்கேன். விளம்பரத்தை போட்டாங்க. டக்குன்னு திரும்பி பார்த்து என்ன ஒரு வார்த்தை கேட்கறா. செருப்புட்டு அடிச்ச மாதிரி. என்னாச்சு? என்ன பார்த்து கேட்கறா, ஏயா திண்டுட்டா தட்டை எடுத்து உள்ள வைக்காதானே எதுக்கு வெறும் தட்டை வச்சு உக்காந்துருக்கன்னு கேட்கறா. அப்ப சாப்பாடு வச்சதை வெறும் தட்டுதே முண்டை. என்னடா பொண்டாட்டிய பெத்து வச்சிருக்க விளங்காதவளை? பொண்டாட்டிய பெத்து வச்சிருக்கேன். எவனோ பெத்து விட்டுருக்கா. சரி நம்ம நல்லா கட்டி விட்டுட்டா. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வந்து உன் பொண்டாட்டிய அவன் ஒன்னே வெட்டுவா லூசு முண்டை. பாக்கத்தே லூசு. ஆனா ஒரு விதத்துக்கு நல்ல வச்சு லூசா இருந்தா துணியை சுத்திக்கிறணும்டா. நல்லா தான் நீ பேசுற. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா, நம்மளை நம்பி ஒரு 10 ரூபா கூட கடன் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் தெரியுமா, இப்ப உள்ள காலம் அப்படி. ஆனா தான் சேர்த்து வைத்த சொத்துக்கள் அனைத்தையும் 32 கிராமத்திற்கு அள்ளி கொடுத்தாரு. ஐயாவின் புகழை பாட வேண்டாமா? அவரை பண்ணிவிட்டு ஹலோ 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 இந்து மதம் பெற்றெடுக்க இஸ்லாமிய மதம் பால் கொடுக்க கிறிஸ்துவ மதம் கல்வி தர மும்மதத்தின் மண்ணிலே முளைத்திட்ட ரோஜா எங்கள் முத்து ராமலிங்க தேவரனும் ராஜா தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே தேவரனும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே தேவரனும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே எங்கள் சேது நாடு கண்டெடுத்த சீதனமே அவர் சிறப்புகளை பாடி வாரம் நாங்களுமே எங்கள் சேது நாடு கண்டெடுத்த சீதனமே அவர் சிறப்புகளை பாடி வாரம் நாங்களுமே தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே தேவரனும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே அரிசன மக்களோட குறைகளை தீர்த்தவரா அவர்தம் நிலங்களை உழுதிட கொடுத்தவரா அரிசன மக்களோட குறைகளை தீர்த்தவரா அவர்தம் நிலங்களை உழுதிட கொடுத்தவரா அவர்களுடைய பிள்ளைகளை வளர்த்தவரா அவர் கல்வி பயில வசதி பல செய்தவரா தேவர் அவர்களுடைய பிள்ளைகளை வளர்த்தவரா அவர் கல்வி பயில வசதி பல செய்தவரா தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே தேவர் என்னும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே தேசிய உணர்வுடன் தேவர் வாழ்ந்தாரு அவர் ஏசிய மனிதரை தூசியாய் கண்டாரு தேசிய உணர்வுடன் தேவர் வாழ்ந்தாரு அவர் ஏசிய மனிதரை தூசியாய் கண்டாரு நம் விடுதலையை உயிர் மூச்சாய் கொண்டாரு பல வேதனையை தாங்கி தானே நின்றாரு தேவர் விடுதலையை உயிர் மூச்சாய் கொண்டாரு பல வேதனையை தாங்கி தானே நின்றாரு தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே தேவர் என்னும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே சரித்திர தலைவராம் தேவரை பாருங்க அவரை சாதிய தலைவரை மாற்றியது யாருக்கு சரித்திர தலைவராம் தேவரை பாருங்க அவரை சாதிய தலைவரை மாற்றியது யாருக்கு தேவர் அனைத்து மக்கள் நெஞ்சங்களில் வாழ்கிறார் அவர் இறைவனாக நல்லாசி கொடுக்கிறார் தேவர் அனைத்து மக்கள் நெஞ்சங்களில் வாழ்கிறார் அவர் இறைவனாக நல்லாசி கொடுக்கிறார் தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே தேவர் என்னும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே எங்கள் சேது நாடு கண்டெடுத்து சீதனமே அவர்
நாடகத்திற்கு பப்பனாக நடித்துக் கொண்டிருக்கும் நமது மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் உள்ள சோழங்குன்னியை சேர்ந்த தங்கராஜ் மாப்பிள்ளை அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. எங்கள் ஆமாங்க அத்தனை பேருக்கும் பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்திய மாபெரும் அன்பு சார்ந்து கிராமத்தார்களுக்கும் விழா பொறுப்பாளர் அனைவருக்கும் மனதார்ந்து நன்றிகளை உள்ளங்கன்னு தெரிவித்துக் ஏன்னா எல்லா பேருக்கும் எதுவும் அமைஞ்சிராது. சில பேருக்கு அமைஞ்சாலும் அதை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றிக்கிற தெரியாது. சில பேருக்கு எதுவுமே அமையாமே போயிடும். வாழ்க்கையினாலே பல பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். பிரச்சனை மனுஷனுக்கு இருந்தாதே கோயில் இருக்கிற சாமிக்கே அர்ச்சனை நடக்கும். ஆமா, நல்லா இருந்தா கோயிலுக்கு எவனாவது போவாங்களா? ஆனா யாருக்காவது நோக்காடு வரட்டும் கோயில் எடுத்துட்டு 50 வாட்டி உருளுவியான். இருக்கியா ஊரை விட்டு ஓடிட்டா உன எவனும் ஜெவின்னு வச்சு போட்டானா? நோக்காடு வந்தாதான் சாமியை கும்பிடுறது. நல்லா இருந்தா 10 ரூபாய்க்கு சூட வாங்கி பொறுத்துறது கிடையாது. கடவுளை நம்ம எப்பயுமே மனதார வேண்டணும். ஏன்னா எல்லா பேருக்கும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த நாடகம் சிறப்பான ஒரு காதல் திருமண நாடகம். ஏன்னா இந்த நாடகத்துல நீங்க எத்தனையோ டான்ஸ் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நல்ல டான்ஸ்கார பிள்ளை நாங்க கூட்டி வந்திருக்கோம். மதுரை சங்கத்திலேயே அக்கு மார்க் ஒன்னா நம்பர் நாங்க லூசு முண்டைய கூட்டி வந்திருக்கோம். நல்ல முண்டை தான்டா. நல்ல முண்டையாத்தான் ஒரு காலத்துல இப்ப இருக்க சுத்த மெண்டல் முண்டையா போயிருச்சு. என்ன செய்ய, உனக்கெல்லாம் கம்பெனி கொடுக்குது, எனக்கு கம்பெனி கொடுக்க மாட்டேங்குது. அதே லூசு முண்டை. அந்த லூசு முண்டைட்டு நீ போனீங்கன்னா நீ லூஸ் ஆயிருக்க. லூசா இருந்தா நம்ம ஏன் துணியை சுத்திக்கிறேன்? அப்படியே இருக்கிற கொடியை ஆட்டி பச்சை மக்கள் ரெண்டுக்கிட்டு சட்டைக்கு வந்துருவாடா. இதை எட்டி பாக்குறாடா. எட்டி பாக்குறாடா. ஏய் அத்தி முண்டமல்ல நிக்கிறா. எங்க நான் போய் பாட்டு வரேன். விளக்கமார் குஞ்சு போய் விளக்கமார். ஏய் நல்ல முண்டை தான். உட்கார். வாய்ப்பாட ஆரம்பிக்கவா? ஆமா, அருமையான முறையில் சிறப்பாக நமது ஸ்ரீதேவி வெயில் உகந்த அம்மன் ஆத்தா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் நமது மேலப்பாறைக்குளம் கிராமத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வெயில் உகந்த அம்மன் திருக்கோவில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இவருக்கு மேலே சிறப்பாக நமது நெடுங்குளம் திரு எம் கோட்டைராஜ் மற்றும் செல்வ மீனாட்சி எம் மாறன் முகில் செல்வம் மற்றும் இவர்கள் உபயமாக இன்று தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் சொல்லக்கூடிய திஸ் இஸ் எ லவ் ஸ்டோரி காதல் திருமணம் அழகாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. கும்முறா இருக்கும். இப்போ இளவட்ட அப்படி நிறைய உட்காந்துருக்காங்கல்ல, இங்க கேட்கவா? நீங்க யாரையும் லவ் பண்றீங்களா? லவ் பண்ணணும். என்ன கேட்டீங்கன்னா இதுல லவ்லயே 2 ரகம் இருக்கு. என்ன லவ்ல 1 சைடும் பண்ணலாம், 2 சைடும் பண்ணலாம். கடைசியில நீ பொம்பளை கிடைக்கலன்னு சூசைடு மட்டும் பண்ணிக்கிற கூடாது. அதுதான் தவறான செயல். ஏன்னா தவறான செயல். ஏன்னா காதல் வந்து எப்படி இருக்கும்? கருப்பா உருண்டையா பிசு பிசுன்னு இருக்கும். இப்ப அடிச்சு அப்பட்டே ஆயிட்டாடா. இதுல நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்திருக்கீங்களா, உண்மையான காதல், நான் உன்னை உண்மையா காதலிக்கிறேன். யாருப்பா உண்மையா காதலிக்கிறா? உண்மையான காதல் எது தெரியுமா? என்ன? எனக்கு தெரிஞ்சு பெட்டி மேல சத்தியம்னு சொல்றேன். உண்மையான காதல்னா தாலி கட்டிய பின்னாடி தாம் பொண்டாட்டிய காதலிக்கிறதா உண்மையான காதல். ஏன்டா லோப்பர் பை அதனால ஏன் தெரியுங்களா? ஏன் தும்முற தெரியுங்களா? இன்னைக்கு நிறைய பேர் பொண்டாட்டிய காதலிங்கிறான்னா அடுத்தவன் பொண்டாட்டியவே விரட்டுறாங்க. தம்பி, நீங்க சொல்ற வார்த்தை எனக்கு இங்கிட்டு குத்தி இங்கிட்டு பாயிறது மாதிரி. அது அவன் ஒன்னதான்டா சொல்றனே. இல்ல அவன் பொதுவா சொல்றேன். உனக்கு ஏன் இங்கவாரு அப்பேற்பட்ட நாடகத்தில் அவரும் அதுல பாதிக்கப்பட்டிருக்காரு. அப்பேற்பட்ட நாடகத்தில் முதல் பேசண்ட் அவர்தான். நம்மளோட வாத்தியார் அவர் அந்த விஷயத்துல. அப்பேற்பட்ட நாடகத்தில் இங்கு முருகப்பெருமனாக பங்கேற்று நடிக்க வந்திருக்கும் மதுரை யானமல ஒத்தக்கடை தேத்தாங்குளம் அருகாமல் இருக்கும் எம் ரவீந்திரன் அவர்கள் வேலன் வேடன் விருது நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாடக கலை உலகத்தில் சிறப்பான முறையில் உங்கள் முன்னால் மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்றுள்ள அன்பு பாசமிகு சகோதரி என மதுரை மாநகரத்தையே கட்டி அரசாண்டுக்கு இருக்கும் என்ன பெத்த ஆத்தா மதுரை ஸ்ரீ மீனாட்சி அவர்கள் ஸ்ரீ வள்ளிமங்கையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்திற்கு முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்திய ஆவன் என்று சபதமேற்று வருவதில்லை நாதாகன பேரரசு வீணாகன பிரியன் எமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக பதவி வகிக்கின்ற மதுரை ஊமச்சிக்குளம் மாநகரம் அருகாமருக்கும் கருவூர் மாநகரம் கண்டெடுத்த எஸ்விபி கீத பிரியன் அவர்கள் நாரதன் கலகப்புற குத்ரா திட்டத்தில் வந்திருக்காங்க. இந்த நாடகம் என்ன சாரி ப்ரோ மூக்கு பரப்புது. இந்த நாடக கலை உலகத்தில் சினிமா உலகத்தில் எப்படி பழைய பாடல் என்றால் நாடக கலை உலகத்தின் டிஎம்எஸ் என்று அழைக்கக்கூடிய
எனது அன்பு மாமா நம்மளுக்கெல்லாம் சொந்தக்காரராக திகழக்கூடிய செய்யாமங்கலம் மந்திரமாகிய KR ராமதாஸ் அவர்கள் உங்கள் முன்னால் 6 மணி மண் பீன்பா ஆடிமுகனி ஆதி முதலானவனி பானை வகித்தோனே பக்தர்களை காப்பவனே மூலப்பொருளே மூத்தவனே கணேசா கணேசா ஏனென்று கேளுமையா இந்த ஏழை முகமாறுமையா பிள்ளையாறு கோவிலுக்கு பொழுதுருக்க வந்திருக்கும் பிள்ளையாறு இந்த பிள்ளையாறு பிள்ளையாறு இந்த பிள்ளையாறு பிள்ளையாறு கோவிலுக்கு பொழுதுருக்க வந்திருக்கும் பிள்ளையாறு இந்த பிள்ளையாறு பிள்ளையாறு இந்த பிள்ளையாறு குளிக்கி மினிக்கிட்டு குடங்களையும் தூக்கிக்கிட்டு தடுக்கு நட போட்டுக்கிட்டு ஜாடையிலே பார்த்துக்கிட்டு குளத்தங்கர ஓரத்திலே அடங்கப்பா கணேசா மயக்கவர் வேளையிலே கூட்டமா வந்திருக்கும் இவங்க நோட்டம் என்ன சொல்லுமப்பா இவங்க நோட்டம் என்ன சொல்லுமப்பா கணக்கொருத்தி இல்லாமே துணக்கொருத்தி வேணும்னு கணக்கொருத்தி இல்லாமே துணக்கொருத்தி வேணும் எங்கி என்னை பார்க்க வந்தாரோ எங்கி என்னை பார்க்க வந்தாரோ வேப்பிலையை பூசிக்கிட்டு வருகையாள விட்டு விட்டு அடிவேடு கட்டும் கோத்தலிலே சங்கமலும் காக்கா கூடு கட்டும் காப்புதடி இருக்குமணி அடி சங்கமலும் சங்கமலும் இருக்குமணி இருக்குமணி தண்ணி இருக்க போறது போல் கண்ணி போட வந்திருக்கு பிள்ளையாறு இந்த பிள்ளையாறு பிள்ளையாறு இந்த பிள்ளையாறு உங்களுள்ள இங்கே மிருதங்க சக்கரவர்த்தி எமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் சங்க தலைவராக திகழக்கூடிய அன்பப்பா அரசு குலம் கண்டெடுத்து டிவி ஜெயம் அவர்கள் மாணவருமாகிய நாடக கலை உலகத்தில் சிறப்பான முறையில் சிறு வயதிலிருந்து கலையின் மீது கொண்ட அபிமான பற்றின் காரணமாக மியூசிக்கல் காலத்தில் முறையாக பயின்று கர்நாடிக் முறையில் படித்த அன்பு சிறப்புமிகு ஒரு வாத்தியார் என இன்னைக்கும் சிறப்பான முறையில் அன்பு மாமா அவர்கள் TS சிவ சண்முகவேல் என்ற சிவா அவர்கள் உங்கள் முன்னால் மிருதங்கம் தப்பீனன் டோல்ல
குமி சாச்சா சா चलो चलो पांडुरंगा கோயிந்தா கோபாலா அருமையான முறை நன்றி 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 வாத்தியார் வாத்தியார் ஆமாம் கண்டிப்பான முறையில் அதற்கு பிறகு சிறப்பாக இங்கு ஆல்ரவுண்ட் கொண்டிருக்கும் ஆல்ரவுண்டு சக்கரவர்த்தி அன்பு சித்தப்பு நமது மதுரை அழகர் கோவில் மாநகரம் அருகாமையில் இருக்கும் சிறப்பாக மீனாட்சிபுரம் 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 இந்த ரம்முண்டாத்தான் ஆளு கிண்ணு அடிப்பா மனுஷன் ஆமாம் மீனாட்சிபுரம் மாநகர கண்டெடுத்த எம்எம்எஸ் ஆடியோஸின் உரிமையாளருமாகிய எம்எம் சைடு குத்து சரவணகுமார் அவர்கள் ஆல்ரவுண்ட் அண்ட் சைடு ரவுண்ட் ஒரு சிறப்பாக இசையை இசைத்த இசையை ரசித்த அன்பு சித்தப்பா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தம்பி என்ன சித்தப்பா, நான் வந்து நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் இப்போ ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா யார் வாங்கி கொடுத்தா இருக்கும்? நானா? நீங்கள் வீட்டில் யாராவது வீட்டில் யாரும் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு சொன்னீங்களே, ஆமாம், ஒளிபெருக்கி நிலையம் மைக் செட் ஓனர். ஆமாம், எனக்கு மைக் செட் வாங்கி கொடுத்தா யாரும் தெரியுமா? யாரு? நான் இன்னைக்கு ஒரு ஒளிபெருக்கி நிலையம் வச்சிருக்கேன்னா அதுக்கு காரணமே ஆல்ரவுண்டு தான். ஆமாம், இதை வச்சு அதனால தான் ஆல்ரவுண்டில் இசையை உயிர் மூச்சு நிலையிருப்பேன். ஓ, இப்போ எல்லா பேரும் ஒன்று வைக்கிற தொல்லை சரியாக வச்சுட்டா எல்லாம் சரி பண்ணலாம். அதில் நடிகர்கள் பங்கு பூராமே இருக்கு. கண்டிப்பாக உங்களை வச்சு வாச்சு தானே நான் போல. இதை வச்சு நீ மைக் செட்டு மட்டுமா வாங்கின? நீ மைக் செட்டு மட்டுமா வச்சிருக்க? எத்தனை பொம்பளை வச்சிருக்க? அருமையான முறையில் தாளம் கொண்டிருக்கும் தாளய சுருதி கலைஞர் கீழே காஞ்சிரூலம் நடத்த எஸ்பி கிளாமர் என்ற ராமர் அவர்கள் சீனர் தாளம்.
அப்படி அருமை அருமை மற்றும் சிறப்பாக இந்த நாடத்திற்கு அருமையாக இங்கு ஒளி என்று ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய உங்கள் முன்னால் நமது ஊரையே மிக அழகாக அலங்கரித்து சிறப்பான நமது காவடி பெட்டி மாடல் எடுத்து உரிமை பி காந்திராஜன் அவர்கள் அமைப்பில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஆடியோஸ் நாடகர்களுக்கு யார் யாருக்கு இப்படி தான் இருக்கணும் என்று மிக அருமையாக சிறப்பாக என்னங்க மாமா எல்லாமே கண்டிப்பா ஐயா அவர்கள் பாடலை எடுத்து சிறப்பான முறையில் தனது ஒலிபெருக்கி நிலையத்திற்காக சிறப்பான பாடுபட்டு கொண்டிருக்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஆடியோ உரிமையாளருக்கும் பணியாற்றுகின்ற அன்பு சொந்தங்களுக்கும் இன்னொரு விஷயம் மனதார்ந்த நன்றி. நம்ம மைக்கு எல்லாமே சிறப்பு. ஆமா, நம்ம மைக் செட்ல என்ன வெயிட் இருக்கோ அவங்க போட்ட பாடம் அதே வெயிட். அதே வெயிட் கண்டிப்பா. ஒவ்வொன்றும் பார்த்துருக்கியா? என்னங்க இந்த பேர் சொல்லையில மட்டும்தான் மைக் செட்ல இருந்து சத்தமே வரும். ஆமா, அப்புறம் எதுக்கு தான் மைக் செட்டு? அது சும்மா படம் கட்டதாப்பா. அண்ணே ஒரு 2000 வருஷத்துக்கு நல்லா இருக்குண்ணே. ஏற்பாடு செய்திருந்த அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் விழா பொறுப்பாளருக்கும் சமையல் செய்த அன்பு உள்ளங்களுக்கும் மனதார்ந்த நன்றிகளை நாங்கள் உள்ளங்கன்னு நன்றி. மற்றும் இங்கு 30 தேவர்கள் போல முப்படைகளாக வந்திருக்கும் சிறந்த யூடியூப் சேனலாக திகழக்கூடிய சிறந்தோர் முறையில் அருமையாக அன்பண்ணன் தம்பி லைனா வருவோமா? 1 2 3 படம் பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேன். அருமையான முறையில் கண்டிலான் மாநகர கண்டெடுத்த எனது ஆரியர் அருமை அண்ணன் தங்கப்பாண்டி அண்ணன் யூடியூப் சேனல் சார்பாகும் மற்றும் அந்த இரண்டாவது அது பேர் உனக்குள் கடவுள் எனக்குள் கடவுள் கண்டிப்பாக எனக்குள் கடவுள் உனக்குள் கடவுள் யூடியூப் சேனல் சார்பாகும் மற்றும் சிறப்பான முறையில் அருமையாக யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் நமது ஒத்தக்கடை மாற்ற கண்டெடுத்த ட்ரிபிள் கண்ணா அண்ணன் அவர்கள் சார்பாகும் 30 தேவர்களுக்கு மனதார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். மற்றும் நாட்டிய மாட கத்துக்கும் நடன புண்ணியவதி மதுரை மாற்ற கண்டெடுத்த படுக்க குத்து பவதாரணி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் மாமா அவர்களும் நன்றி. பொம்பளை பிள்ளை பேரை சொன்னே அழகா பாடுனீங்க.
அதற்கு அடுத்தபடியாக பொதுமக்கள் அனைவரும் நாடகத்தை காண அன்புடன் அழைக்கொண்டு இப்படிக்கு கிராம பொதுமக்கள் மேலே பாறை கொண்டு கொண்டு நாடகத்தை அமைத்து கொடுத்து அன்பு உள்ளமாக திகழக்கூடிய அருமை பாசமகண்ணன் நமது மண்ணின் மைந்தனாக திகழக்கூடிய நாடக கலை உலகத்தில் சிறப்பாக பேரும் புகழ் நாட்டக்கூடிய சிறந்த ஆர்மோனிஸ்டாக திகழக்கூடிய அன்பு அண்ணார் கே சிறப்பான முறையில் முனியாண்டி அண்ணா அவர்கள் இந்த நாடகத்தை மிக அரும்பாடுபட்டு அமைத்துள்ளார்கள் என்பதை ஆமாம் சின்ன அவர் எங்களுக்கு போய் குழந்தை தான் அருமையான முறையில் நன்றிகளை நெஞ்சார்ந்து தெரியப்படுத்திக் கொண்டு நான் போயிட்டு அந்த புண்ணியவதி அழைச்சிட்டு வர்றேன். ஏன்னா ஒரு அளவுக்கு மீறி பப்புனுக்கார மூஞ்சியவே பார்க்க உங்க எல்லாருக்குமே டென்ஷன் மசிராவே இருக்கும். இவன் ஏன் நின்று தொலைகிறானே போய் தொலைய மாட்டான் என்று. அதனால நான் போயிட்டு அந்த புண்ணியவதி அழைச்சி வருகிறேன். உங்கள் உட்காந்துக்க இப்படித்தான் இது 7வது ஆல்ரவுண்டு வித்து திரிகிற இங்கு பப்புனாக எடுத்துக்கொண்டு போன் மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் இருக்கும் நல்லூர் விவி முத்துவேல் அவர்களின் சிசிய புள்ளியமாக திருத்தம் முத்துவேல்னு போட்டிருந்தா எலெக்ஷன்ல உங்க வாத்தியார் ஜெயிச்சிருப்பாங்கடா. சரி விவி முத்து அவர்கள் சிசிய புள்ளியமாகிய அதே மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் இருக்கும் சோழன் குர்னி என்ற கிராமத்தை சேர்ந்து ஏஎஸ் தங்கராஜ் ஆகிய பபுன் காமிக் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு உங்கள் முன்னால் நான் போயிட்டு அந்த புண்ணியவதியை அழைச்சி வருகிறேன். அதனால போயிட்டு வரவா? ஏதோ போயிட்டு வருகிறேன். எப்படி பார்த்தா ஆத்தா வெயில் உகந்த மாரியம்மா எல்லாத்தையும் காப்பாற்றணும். ஆத்தாவை கும்பிட்டுட்டு நான் கிளம்புறேன். ஏ தாயி பிறந்த இடம், தாயி பிறந்த இடம், தாயி பிறந்த இடம் அழகு நல்ல மலையாளோ 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 ஏ உத்தமி பிறந்த இடம், உத்தமி பிறந்த இடம், உத்தமி பிறந்த இடம் வெயில் உகந்த மாரியம்மா நீ உத்தமி பிறந்த இடம் ஒசந்த நல்ல மலையாளோ 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 ஏ ஆடதொடையதடி ஆடகுடையதடி ஆடதொடையதடி ஏ வெயில் உகந்த மாரியம்மா ஓ ஆபரண பெட்டியிலே 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 ஆத்தா சிலுக்க சிலுக்க வராலே ஏ மாரி ஆத்தா